Yes. Hello everyone. So is that audio video clear? So audio video clear இருக்காமா? ஸோ இங்கே வந்து பவர் கட்டு கரண்ட் வந்து விட்டு விட்டு வருது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்னில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து பர்டிகுலராக நம்மளுக்கு வந்து ஐபிஎஸ்பிஓ மீன்ஸ் அண்ட் எஸ்பிஐபிஓ மீன்ஸில் வந்து கேட்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒன்று தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டைம் தரேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா, நம்மளுக்கு இதுல வந்து நம்பர்ஸே இல்லையே பட் ஆனா வந்து வேல்யூ கேட்டிருக்கானே அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிங்க. ஸோ ஒரு 1 மினிட்ல உங்களால பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 இருக்கு, ஈக்குவேஷன் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. லைட்டா யோசித்த ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்க பார்க்கலாம். எஸ், ஓகே. ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க, பி பவர் கியூ மைனஸ் எஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை என்ன எழுதிக்கலாம், டைரக்டா பி பவர் கியூ ஈக்குவல் டு எஸ் பவர் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ நான் டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி பவர் கியூஸ் ஈக்குவல் டு எஸ் பவர் ஆர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அதே இதை நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இதை எழுதுறதுல எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பி பவர் கியூ இன்ட்டு கியூ இன்ட்டு ஆர் பிளஸ் எஸ் பவர் ஆர். ஓகேவா? எல்லாமே மல்டிபிகேஷன்ல இருக்கிறதுல இது ஒரே ஒரு இது மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 1 டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் -1 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூல் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், அப்போ என்ன எழுதிக்கலாம், இங்க எஸ் அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பவர் 1 டிவைடட் பை எஸ் பவர் -r இருக்கு. ஸோ அப்போ இது நியூமரேட்டர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் பவர் ஆர் அப்படின்னு சொல்லி ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருது, ஆர் எஸ் பவர் ஆர் இன்ட்டு பி பவர் கியூ பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த லைன்ல எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பி பவர் கியூ எஸ் பவர் ஆர் எனக்கு என்னது இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஒரு பி பவர் கியூ இருக்கு, இங்க எஸ் பவர் ஆர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்ப கேன்சல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு எஸ் பவர் ஆர் இருக்கு, இங்க என்ன இருக்கு பி பவர் கியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால பவர்ல இருந்தா எனக்கு என்ன ஆகும், குழப்பம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கேங்கிற வேரியபிளை என்ன பண்றேன் யூஸ் பண்றேன். அதாவது பி பவர் கியூ ஈக்குவல் டு எஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். பி பவர் கியூவோட வேல்யூ கே தான், எஸ் பவர் ஆரோட வேல்யூ என்னதுதான் கே தான். ஸோ இப்போ எழுதுனா எப்படிமா இருக்கும், கியூ ஆர் அப்படியே தான் இருக்க போகுது, எஸ் பவர் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் கே அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர் இது அப்படியே தான் இருக்க போகுது, பி பவர் கியூக்கு பதிலாக என்ன பண்ணிப்பேன் கே பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்
இருக்கும். ஓகேவா? சோ இப்ப லைட்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க. நான் உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இன்னும் நீங்க யோசித்தீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் யார் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் எழுதுனாலே முடிஞ்சு போயிடுச்சு. யாராவது லைட்டா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பண்ணுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லப்பா இதுல யோசிக்கிறதுக்கு. இதை கொண்டு உள்ளக்கு என்ன பண்ணிருங்க, மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப என்ன ஆயிரும், இங்க QR பிளஸ் KQ அப்படின்னு சொல்லி ஆயிருமா. இங்க என்ன ஆயிரும், RK பிளஸ் RQ அப்படின்னு ஆயிரும். அப்ப இந்த RQ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும், KQ equal to RK அப்படின்னு சொல்லி இருக்கோம். அப்ப இந்த Kயும் K என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்ப எனக்கு கிடைச்சிருது Q equal to R அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, Q equal to R அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரி, நான் இதையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நீங்க இதை சப்ஸ்டிட் பண்ணி இதுல ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். Q equal to R அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். அப்ப சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கொஞ்சம் ஆக்டிவா இருங்கம்மா. சூப்பரா அக்ஷயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, Q1 equal to Q2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் அக்ஷயா. அன்னோன் ஐடென்டிட்டி ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? சோ இங்க நம்மளுக்கு எந்த ஒரு நம்பர்ஸும் கிடைக்கல. ஒன் அண்ட் ஒன்லி Qவும் Rவும் என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவல் அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்க என்னது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2R, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Q. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து ஆருக்கு பதிலா என்ன பண்ணுவேன், Qன்னு சொல்லி போட்டோம்னா இது எனக்கு என்ன ஆயிரும், 2Q ஆயிருமா. அப்ப இது Q தான் இருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்வீங்க, சார் 2Q தானே பெருசு Q கம்பேர் பண்ணதுல, அப்ப ஆப்ஷன் 1 தான் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னது, நம்மளுக்கு தப்பு. ஓகேவா? சோ ஏன் இந்த R வந்து பிளஸ்ஸா இருக்கணும், மைனஸா இருக்க கூடாதா, ஏன்னா நமக்கு என்ன தெரியாது, அது நம்பர் தெரியாது. Qவும் Rவும் ஈக்குவல் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு வேர்டும் என்ன பண்ணல, சொல்லல. மேபி Q வந்து மைனஸ் ஆரா இருந்துச்சுன்னா இப்ப இப்படி எழுதலாம்ல, மைனஸ் கியூ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்னு எழுதலாம்ல. அப்படி பார்த்தாலும் எனக்கு கியூ ஈக்குவல் டு ஆறு தானே கிடைக்கும். ஸோ அப்ப அதுக்கு மைனஸே நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன ஆகும், மைனஸ் 2Qன்னு ஆகும், இங்க மைனஸ் கியூன்னு இருக்கும். ஸோ அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணதுல யார் பெருசாயிருவா, மைனஸ் கியூ பெருசாயிருவாங்க. அப்ப கிரேட்டர் தென் வருது, ஒன்னு லெஸ் தென் வருது. சோ அப்ப இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, நன் ஆஃப் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதாமா உங்களுக்கு, Q equal to R அப்படின்னு கிடைச்சது தப்பு கிடையாது. ஆனா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா மைனஸ் கியூ ஈக்குவல் டு மைனஸ் ஆர் போட்டாலும் ரெண்டு இதுதான் ஈக்குவல் தான். அப்ப பிளஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம், மைனஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம். சோ அப்ப ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும், சோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்னா கிளியர்னு போடுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஆப்ஷன் 1 போட்ட எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க். ஓகே, அப்ப லைட்டா அடுத்த கொஸ்டினை யோசிங்க. சோ உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இங்க எதுலயுமே என்னது இல்ல, நம்பர் இல்ல, நம்ம தான் யோசித்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பண்ணணும். சோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒரு 1 மினிட் வந்து டைம் பாருங்க. ஓகேவா? சோ 1 மினிட் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது.
அக்ஷயா அகைன் நீங்க தப்பு பண்றீங்கம்மா. அக்ஷயா அகைன் தப்பு பண்றீங்க. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எல்லாருமே வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஓகேவா? ஏன்னா வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறது இதுதான். ரெண்டாவது ஈக்குவேஷனை எல்லாருமே ஈஸியா எழுதுவீங்க. எம் கியூப் பிளஸ் 6m ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பிளஸ் எம் கியூப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டேரக்டா என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6m இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயருக்கு ஒரு எம் கேன்சல் பண்ணுங்க. அப்போ எம்மோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. எப்பவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை இது கிடைக்கும்? ஓகேவா? எத்தனை ரூட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2 ரூட் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப a யோட வேல்யூ என்ன சொல்வீங்க, +6 -6 அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா m ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. சோ அப்ப எனக்கு என்ன வரலாம், பிளஸ் வேல்யூயும் வரும் மைனஸ் வேல்யூயும் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோவை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்க வேண்டும். ஓகேவா? சோ இப்போ நீங்க ஜீரோ கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், உங்களுக்கு ரெண்டு சைடு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூல் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டு ரூட்டையும் கொண்டு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணதுல எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீரோ கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடு என்ன இருக்கணும், ஈக்குவலாக இருக்க வேண்டும். ஓகேவா? என்னோட பாயிண்ட் புரியுதாமா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், எம்மோட வேல்யூ 0,6 6ன்னு சொல்லி வச்சீங்கன்னா அகைன் நீங்க என்னதான் மைனஸ்ல தான் போகும். ஓகேவா? சோ அப்ப 0,6 அப்படிங்கிறது என்ன பண்ணியாச்சு, நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் என்ன இருக்கு, நம்மளுக்கு ட்விஸ்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. ஓகே, கொடுத்துருக்கத வச்சு இதை மட்டும் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதே இது குவான்டிட்டி 1ல உனக்கு கேட்டிருக்கான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a divided by z cube y cube minus y cube minus z cube. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இங்க கியூபே இல்ல. அப்ப இங்க எனக்கு கியூப் வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதை என்னவா பண்ணிருப்பாங்க, எனக்கு கியூப் ஃபார்முலாவே என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப கியூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம். சோ இந்த ஈக்குவேஷன் நான் அப்படியே எழுதலாம்னு பாருங்களேன். சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா z பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இந்த z y இந்த சைடு என்ன இருக்கு, மல்டிபிகேஷன்ல இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல போனா எனக்கு என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க z கியூப் y கியூப் இருக்கு டினாமினேட்டர்ல. ஆனா இங்க என்ன இருக்கு, z y தான் இருக்குது. சோ அப்ப மேல 8 இருக்குது. அப்ப என்ன பண்ணா இந்த வேல்யூக்கு ஆகும்னு பாத்துக்க. அப்ப இத நான் என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். அப்ப ரைட் சைடுல கியூப் பண்ணா லெஃப்ட் சைடுல என்ன பண்ணணும், கியூப் பண்ண வேண்டும். ஏன்னா லெஃப்ட் சைடுல என்ன பண்றோமோ அதே தான் என்ன பண்ணணும், ரைட் சைடுல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப எனக்கு நல்லா தெரியணும் a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா என்ன, சாரி a பிளஸ் b த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த சம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப ஃபார்முலா என்னமா, a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா அந்த क्वेश्चन என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு நேரம் யோசித்தாலும் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அப்ப இதை எழுதிட்டான்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் இங்க ab காமனா இருக்கு, இங்க என்ன இருக்கு, ab காமனா இருக்கு, 3யும் காமனா இருக்கு, 3யும் காமனா இருக்கு. அப்ப 3ab வெளியே எடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் என்னதான் இருக்கும், a மட்டும் தான் இருக்கும். இங்க என்ன இருக்கும், b மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சோ இங்க ஏபிக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ZY அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ அப்ப உங்களுக்கு ஏத்தாப்புல நான் என்ன பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். ஓகேவா? புரியுதா, எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுதா? சோ அப்ப இந்த இதுக்கு மட்டும்தான் இங்க கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன இருக்கும், இங்க கியூப் பண்ணா என்ன கிடைக்கும், 2 கியூபோட வேல்யூ 8 டிவைடட் பை z கியூப் y கியூப் அப்படின்னு என்ன பண்ணும் கிடைக்கும். ஓகேவா? சோ மீதி என்ன பண்றேன், இப்ப இந்த z கியூப், சாரி இது வந்து y கியூப். ஓகேவா? இந்த z கியூப் y கியூப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வருது. அப்ப எனக்கு எப்படி மாறிடும், 8 டிவைடட் பை z கியூப் y கியூப் ஈக்குவல் டு, சாரி மைனஸ் z கியூப் மைனஸ் y கியூப் ஈக்குவல் டு 3zy z பிளஸ் y அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது
இருக்குது. ஓகேவா? சோ இப்படி தானே இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, ZY பிராக்கெட் ஆஃப் Z பிளஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது 2. அப்ப இதுக்கு ஃபுல்லா நான் என்ன பண்ணிடுவேன், 2ன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப 3 × 2 எனக்கு என்ன கிடைச்சிரும், 6ன்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகேவா? சோ அப்ப இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 6ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. இந்த இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், 2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். சோ அப்ப எனக்கு கிடைச்ச வேல்யூ இதோடது என்னது 6. கொஸ்டின்ல அதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப 6. அப்ப எப்படி கம்பேர் பண்ணலாம், 6 6 6 0 6 0 6 பெருசு ஈக்குவல் பெருசு ஈக்குவல். சோ அப்ப எனக்கு என்ன ஆன்சர்மா கிடைச்சிருக்கு, 1 greater than or equal to 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? எப்பவுமே நம்மளுக்கு ஒண்ணு தெரியல பாத்தீங்கன்னா, கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தெரியல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. மேபி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுத்து கூட நம்ம பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம இதை வச்சு ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணாலும் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சோ அப்படியே நம்ம ஆப்ஷன் 1 பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இங்க கியூப் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. சோ அப்ப கியூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கொஸ்டினை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் தான். இன்னைக்கு பார்க்க போறது 5 சம் தான். 5 சம்முமே இந்த சம் தான். 2 சம் பார்த்துக்கலாம், நம்ம 3 சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. சோ இந்த கொஸ்டின் நீங்க அனாலிசிஸ் பண்ணதுல சரி, இங்க சார் கியூப் இருக்கு, போன இதுல அவர் எழுதினாரு, என்ன எழுதினாரு, a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square தானே எழுதினாரு. அப்ப இதே மாதிரி தானே இங்க இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இல்ல, இங்க உள்ள 3 இங்க உள்ள 3 என்னது இல்ல, இங்க இல்ல. அப்ப இது கியூப் ஃபார்முலா இல்ல. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஆல்டர்னேட்டா யோசிங்க. இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஏபிஆர் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை மட்டும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், எதையோ கண்டுபிடிக்க போறோம். ஏக்கும் பிக்கும் வேல்யூ என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ரெண்டையும் தனியா பிரிக்கிறேன், இது ரெண்டையும் தனியா பிரிக்கிறேன். காரணம் என்ன, இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு, ஏ காமனா இருக்கு, இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு, பி காமனா இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஏ மட்டும் என்ன பண்றேன், வெளியே எடுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன எழுதுமா, சரி ஏ ஸ்கொயரே வெளியே எடுத்துருவோமா, ஏ ஸ்கொயரே வெளியே எடுத்துருவோம். அப்ப ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி அப்படியே வைக்கட்டும். ஓகேவா? சோ இங்க நான் என்ன வெளியே எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பியை வெளியே எடுக்கிறேன். நல்லா பாருங்க, மைனஸ் பி ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும், இங்க வெறும் ஏ தான் இருக்குமா, இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் பி ஆயிரும். ஏன்னா நான் எடுத்தது என்னது, மைனஸ் பி. அப்ப இங்க மைனஸ், இப்படி இங்க உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணும், கிடைக்கும். ஓகேவா? சோ அகைன் இப்ப எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு, நான் எதுவுமே பண்ணல, 51a plus b இப்படி தானே இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இது என்ன எழுதிக்கலாம், a plus b இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்ப அந்த a plus b என்ன பண்ணிருங்க, காமனா வெளியே எடுத்துருங்க. அப்ப a square minus b square is equal to 51a plus b அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்ப இந்த a plus b யும் இந்த a plus b எனக்கு என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்ப என்ன கிடைச்சிருக்கு, a square minus b square is equal to எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 51. ஓகேவா? என்ன கிடைச்சிருக்கு 51.
எனக்கு நல்லாவே தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னதுமா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்ப அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு 51. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏயும் பியும் ஹோல் நம்பர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப ஹோல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு நம்பரா தான் என்ன பண்ணணும் இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ பாயிண்ட்ல வரக்கூடாது, அது வந்து ஹோல் நம்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப ஏக்கும் பிக்கு என்ன வேல்யூ போடலாம், ஏக்கும் பிக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒய் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மேல அந்த ஏ கண்டுபிடிச்சாதானே ஆன்சரே பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்க போகுது 51. ஓகேவா? சோ அப்ப 51 எந்த நம்பரால கொண்டு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும்னு பார்க்க 1ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணா 51. கரெக்டா? அடுத்து என்ன கிடைக்கும் 3ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணா 51. சோ இதுக்கப்புறம் 17ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 51, 51ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 51. ஓகேவா? சோ இந்த பாசிபிள் மட்டும்தான் என்ன பண்ணுது கிடைக்குது, வேற எந்த ஒரு பாசிபிள் என்ன பண்ணாது கிடைக்காது. நான் கரெக்டா தப்பாமா? நான் கரெக்டா தப்பா? ஓகேவா? சோ அப்ப நல்லாவே தெரியும் எனக்கு அடிஷன் பண்ணத்துலதான் பெரிய நம்பர் கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணத்துலதான் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 51 வச்சுக்கலாம், அடுத்து ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இப்படி போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 2a ஈக்குவல் டு எனக்கு 52. அப்ப ஏயோட ஒரு வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 26. அப்ப பியோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைக்கும் இந்த 26 கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது 1ஐயும் 51. அதே இது இன்னொன்னு இருக்குதுல்ல 3 17 இருக்குல்ல, அப்ப ஏ பிளஸ் பி கூட்டினாதான் பெரிய நம்பர் கிடைக்கும். அப்ப ஏ பிளஸ் பியோட வேல்யூ எனக்கு 17னா அப்ப ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னது 3. சோ அப்ப 2a ஈக்குவல் டு 20னா அப்ப ஏயோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கு 10ன்னு கிடைக்கு. ஓகேவா? சோ அப்ப அதே 20 கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா கிடைக்கும் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஏயோட வேல்யூ 10ன்னு கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா பியோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப ஏக்கு 2 வேல்யூ பிக்கு 2 வேல்யூ. கரெக்டா தப்பா? ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சது தப்பு கிடையாது. ஓகேவா? இங்க 1ஐயும் 51ஐயும் கொண்டு பெருக்கினால 51 தான். அப்ப ஏக்கு 2 வேல்யூ பிக்கும் 2 வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்க இதெல்லாம் அழிச்சிடுறோமா, எனக்கு இடம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2y² மைனஸ் 21y பிளஸ் 40 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இது நம்மளுக்கு ஈஸியா பண்ணிடுவாங்க சார். 80 சார் மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா மைனஸ் 21 வரணும் சார். அப்ப என்ன பண்ணலாம், எந்த நம்பர் வரும் 80 சார். 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 80 சார். அப்ப ரெண்டு சைட மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் 21 சார். இங்க ஒய்க்கு பதிலாக 2 இருக்கு சார் முன்னாடி, அதாவது ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கு, அதனால டிவைட் பண்ணி போட்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 8,5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவீங்க, சாரி 2.5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவீங்க போட்டுருவீங்க. இதுதான் எனக்கு ரூட். அங்க என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் m less than n. ஓகேவா? சோ அப்ப யார் தான் பெருசு, n தான் எனக்கு என்ன பண்ணுது பெருசாக இருக்க போகுது. அப்ப இதுதான் n, இதுதான் m.
ஓகேவா? சோ என்னோட வேல்யூ என்னது 8, எம்மோட வேல்யூ என்னது 2.5. ஓகேவா? சோ அப்ப क्वेश्चनல கொடுத்திருக்க படி a plus n ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப a யோட வேல்யூ ஃபர்ஸ்ட், ஓகேவா? 26. என்னோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? இங்க பாத்தீங்கன்னா 8 is divided by 4. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 34 divided by 4 போட்டீங்கன்னா ரிமைண்டர் 2 ன்னு சொல்லி என்ன பண்ணுது கிடைக்குது. ஓகேவா? இப்ப சேம் அடுத்து ஏக்கு பதிலா என்ன இருக்கு? இன்னும் 10 ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப 10 இங்க என்ன இருக்கு? என்னோட வேல்யூ 8 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 டிவைடட் பை 4 ரிமைண்டர்னா மீதி, அதாவது இப்ப 4 நாங்க 16, 2 4ல டிவைட் ஆகாது, அதுதான் ரிமைண்டர். அப்ப இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது சிம்பிளான क्वेश्चन தான். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட். ஓகேவா? யூனிட் டிஜிட் ஆஃப் p plus 2m பவர். அப்ப b யோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 25 2. ஓகேவா? m ஓட வேல்யூ எனக்கு என்னமா இருக்கு? 2.5 தானே? 2.5 ஹோல் பவர் 32. இது 1. இன்னொன்னு என்ன இருக்கு? 10 plus 2 into, சாரி b யோட வேல்யூ தானே? அப்ப 7. 2 into 2.5 ஹோல் பவர் 32. ஓகேவா? சோ என்ன கிடைக்கும்? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? இங்க யூனிட் டிஜிட் எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூ கிடைக்குது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரே இதுதான். இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 25 plus 5 எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 30 பவர் 32. இங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 7 plus 5 12 பவர் 32. ஓகேவா? உங்களுக்கு இங்க ஒரு நம்பர் கிடைக்குது, இங்க ஒரு நம்பர் கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 2 நம்பர் கிடைக்கு. சோ அப்ப என்ன பண்ண முடியும்? cannot be determined is the right answer. சரி, ஓகே. cannot be determined இருந்தாலும் எனக்கு யூனிட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வரும்? இதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வரும் சொல்லுங்க. 12 பவர் 32க்கு யூனிட் டிஜிட் என்ன? 30 பவர் 32க்கு யூனிட் டிஜிட் என்ன? நான் கேட்கறது வெறும் யூனிட் டிஜிட் மட்டும்தான். இது எல்லாரும் நம்மால சொல்லிடுவோம் சார், எனிதிங் இங்க யூனிட் டிஜிட்டே 0 தான் இருக்கு, அப்ப கண்டிப்பா இங்க 0 தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். இதுக்கு சொல்லுங்க, யூனிட் டிஜிட் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லம்மா, சிம்பிளா எழுதிருங்க. இங்க யூனிட் டிஜிட் 2 இருக்கு, அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய 2 4 6 7 8 10 11 12ஓட நிப்பாட்டிருங்க. ஓகேவா? அப்ப 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8 16 32 64 128 256 512 1024 2048 2னா எனக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லி கிடைக்குது? 6 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு? 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப 0வும் இருக்கு 6 இருக்கு, எதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? cannot be determined அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? போடுகிறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓ, இவ்வளவுதான் இருந்துச்சா?
ஓகே. ஸோ இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 4 சம்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி சம்ஸ் தான் நம்ம டெய்லியுமே பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நியூஸ்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சேலத்துல சரியான மழை பெய்யுது, அங்கங்க தண்ணி கட்டி கிடக்குது, கரண்ட் வேற அடிக்கடி போகுது. ஓகேவா? ஸோ அதனாலதான் நமக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிலே ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் என்னாலே எடுத்துட்டு வர முடிஞ்சிருச்சு. ஸோ டைமும் ஆயிடுச்சுங்கிறதுனால நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மீதி கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்னும் நான் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தான் கிளாஸ் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிளாஸ் வந்து கொண்டு போயிருந்தோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் RRBPO மெயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பர்டிகுலரா IPSPO மெயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் டு 4 ஹவர்ஸ்க்கு வந்து கேஸ்லெட் DI எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஏதாவது புரியல இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ.